ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ஸ்ருதிகிட்ட போய் பேசினேன். நம்ம ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதி கேட்கலன்னொன்னே இங்கே விறுக்குன்னு வந்துட்டாங்க. ஆனா ஊனா வந்துடுறியே கோபாலு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, என் பொண்ணை ஏன் வேலைக்கு அனுப்புறீங்க, நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் அமௌண்ட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வார்த்தை வர்றாங்க. இதை பார்த்தா நம்ம முத்துக்கும் கோவம் வந்துருச்சுங்க. உடனே அண்ணாமலை நீ எதுவும் பேசாத, நீ ஓரமாக போய் நில்லுன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா உங்கள் பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பி அந்த காசில் வாழணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சும்மா நெத்தி அடியாக அடிச்சிட்டாரு. அவர் எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லைங்க. நான் பணத்துக்கு ஆசைப்படுறவனே கிடையாது. என்னைக்கும் மருமகளோட காசில் வந்து நான் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டேன். என் மகன்கள் தராங்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாரு. கேட்கவே இல்லைங்க. எது சொன்னாலும் மீனாவையே குத்தி காமிச்சு பேசுகிறாங்க. வரவங்க போகிறவங்களாம் அடிக்கிறதுக்கு நான் என்னடா பொதுக்குந்தானியா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மைதாங்க. வரவங்க போகிறவங்களாம் ஏறி மிதிக்கிறதுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு மீனா வாய்க்கு வாய் நல்லா பேசி விட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்காத நம்ம முத்து, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்கவே இல்லைங்க. மறுபடியும் பேசிகிட்டே இருந்தாங்க. உடனே செம்ம கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்கோங்க, இருந்தாங்க பிளாங்க் செக்குன்னு கொடுக்க. இதை வாங்கின நம்ம முத்து அப்படியே 5 0 0 0ன்னு போட்டு போய் 5 கோடி 50 கோடி ஆனோடனே ஷாக் ஆயிடுச்சு. சரி நான் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கிளம்புனா அப்படிங்கிறாங்க. தெரியுதா காசு போகுதுன்னு பதறதா. இப்போ எதுக்குமா இப்படி பண்ணுறேன், நாங்கள் 5 இல்லை 50 இல்லை 5000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். சும்மா டைலாக் வேறு லெவலில் வெறித்தனமாக தலைவர் மாதிரி விட்டதுக்கப்புறமா பாவம் அவங்க மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. பணம் இருக்குன்ற திமிரில் யாரும் ஆடாதீங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லாதான், அதுக்காக நாங்கள் வந்து பணத்துக்காக ஆசைப்படுறவங்க கிடையாதுன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வித்யா லவ் பண்ணிக்கிட்டு சுற்றுறது பார்த்தா நம்ம சீதா வந்து அவங்க ஆளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.